கடலை மாவில் சீலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண தக்காளி 1, உப்பு தேவையான அளவு. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா வரமிளகா பொடி கொஞ்சம் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். தோசை மாவு இல்லாத நேரத்தில் இதை 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது போல் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக புதினா சட்னி நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் புதினா எடுத்துக்கோங்க, 1/4 கப் கொத்தமல்லி, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகா, 2 பீஸ் இஞ்சி, 3 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு கலந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூடான தவாவில் இது போல் ஊற்றிக்கலாம். இதில் தக்காளி, பச்சை மிளகாலாம் கலந்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆம்லெட் மாதிரியே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாஸும் நல்லாயிருக்கும். இட்லி மாவு இல்லாத நேரத்தில் ஈஸியாக அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம். எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது, சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.